friends, welcome to my channel Jammu's Kitchen. இன்னைக்கு நம்ம ஜம்முஸ் கிச்சனில் வந்து 1 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் மூணையும் போட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது நல்லா வணக்கி விட்டுருங்க. நான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ வெங்காயம் பாதி வெந்ததுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வந்து கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டைத்தூள் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்குறது தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து புதினா மல்லி ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நான் வந்து மட்டனை ஆட் பண்ணுறேன். மட்டன் நல்லா வதங்கணும், மசாலோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. பாருங்கள், நல்லா வந்து தக்காளியில் நல்லா வதங்கி ஆயில் மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கறி வேகிறதுக்கு அளவு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 விசில் வர விட போகிறேன். நீங்கள் கறியை தனியாக வேக வச்சு போகிறதுலாம் வந்து டேஸ்ட் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டால் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ 1 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு கறி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பிரியாணி அரிசி ஆட் பண்ணலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பிரியாணி அரிசி 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு வந்து 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரிசி ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து கறிக்கு தண்ணி ஆட் பண்ணால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிடலாம். மூடி ஒரு விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், விசில் வந்துருச்சு. விசில் எடுத்தாச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான குக்கிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறக்கு கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்.